கர்ணன் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஜயதனுசை பத்தி பார்க்கலாம். விஜயதனுசை உருவாக்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானுடைய ஆணையின்படி விஸ்வகர்மா தான் இந்த விஜயதனுசை உருவாக்கி இருப்பாரு. எப்படி பார்த்தாலும் இந்த விஜயதனுசு சிவனுக்குரிய ஒரு தனுசுன்னு சொல்லலாம். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையா சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்போ தேவர்களால அசுரர்களை எதிர்கொள்ளவே முடியாது. அந்த சமயத்துல தேவர்களின் தலைவரான இந்திர தேவன் ஓடி போய் சிவபெருமான் கிட்ட உதவிய நாடுவாரு. அப்போ சிவபெருமான் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை இந்திரதேவன் கிட்ட கொடுப்பாரு. அந்த அஸ்திரத்தை எந்த ஒரு வில்ல பயன்படுத்தியும் எரியவே முடியாது. இதனால ஒரு வில்லும் தேவை அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்பாரு. அப்பதான் விஸ்வகர்மா கிட்ட சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த தனுசை ரெடி பண்ண சொல்லுவாரு சிவபெருமான். அதுக்கப்புறமா அந்த தனுசை ரெடி பண்ணி அசுரர்களை தாக்கி அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க தேவர்கள். அப்போ சக்தி வாய்ந்த சிவனுடைய அஸ்திரத்தையே தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த விஜயதனுசுக்கு இருக்கு.